Hi viewers, welcome to our TNPC Skill Academy. TNPC group exam நீங்க prepare பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா TNPC Skill Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுல அலகு 3 எழுதும் திறன் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல 15 வினாக்கள் கேட்கப்படுங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். அது இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா மரபு தமிழ். மரபு தமிழ்ல நமக்கு இவ்வளோ டாபிக்ஸ் இங்க இருக்குது. ஸோ அது எப்படி என்னன்னா அப்படிங்கறத நம்ம எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். மரபு தமிழ் அப்படின்னா அதுல வந்துட்டு திணை மரபு, பால் மரபு, இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு இதெல்லாம் சேர்ந்துதான் மரபு தமிழ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா நம்ம என்னன்னா எப்படிங்கறத ஃபுல்லா எக்ஸ்பிளைனா பார்க்கலாம். திணை மரபு அப்படின்னா திணை என்றால் ஒழுக்கம் இல்லைன்னா வகை அல்லது வகை என்று பொருள். திணைகள் 2 வகைப்படும், உயர்திணை அஃறிணை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உயர்திணை அப்படின்னா மனிதர்களோ இல்ல ஒரு அந்த மனிதர்களையே வந்து அவன் அவள் மாணவனோ இல்ல ஆசிரியர் இந்த மாதிரி கடவுள் இந்த மாதிரி தேவர்கள் இந்த மாதிரி குறிக்கிறதா வந்துட்டு உயர்திணை. அஃறிணை அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் இல்ல பொருட்கள் இல்ல ஏதாவது ஒரு கருத்தை நம்ம சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் சொல்லி குறிக்கிறது தான் வந்துட்டு அஃறிணை. எடுத்துக்காட்டு, உயர்திணையோட எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அந்த மாணவன் வந்தான், ஆசிரியர் கூறினார்கள், மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். அவன் ஒரு மாணவனை குறிக்கிறதோ இல்ல ஆசிரியரை குறிக்கிறதோ மாணவன் இல்ல அவன் 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 வந்தான், அவள் பேசினாள் அந்த மாதிரி சொல்றதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து உயர்திணை. அஃறிணை அப்படின்னா அந்த யானை பிளிறியது, அந்த நாய்கள் குரைத்தன, அந்த மலர் சிரித்தது, அந்த புத்தகங்கள் இருந்தன. அதாவது யானை பிளிறியது, நாய்கள் குரைத்தன, இல்ல மலர்கள் சிரித்தன. இந்த மாதிரி வந்து ஒரு பூவையோ ஒரு விலங்குகளையோ ஒரு பறவைகளையோ இல்ல ஒரு பொருட்களையோ இந்த மாதிரி சொல்றதுதான் வந்துட்டு நமக்கு வந்து அஃறிணைக்கு எடுத்துக்காட்டு. பால் அடுத்து நம்ம பார்க்க போறது பால் மரபு. இது வரைக்கும் நம்ம திணை மரபு பார்த்தோம். இப்ப பால் மரபு. தமிழில் 5 பால்கள் உள்ளன. மொத்தம் 5 பால்கள் இருக்கிறது. அதுல என்னன்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், இது 3ம் இருக்குது. இது உயர்திணை பால்கள் அப்படின்னா உயர்திணை பால்கள்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், இது 3ம் உயர்திணை பால்கள். இது 2ம் வந்துட்டு அஃறிணை பால்கள். அதாவது ஒன்றன் பாலும் பலவின் பாலும் வந்து அஃறிணை பால்கள். பால் மரபு அது என்னென்ன சொல்ல நமக்கு குறிக்கும், எடுத்துக்காட்டு அதெல்லாம் நம்ம இங்க பார்க்கலாம். ஆண் பால் அப்படிங்கும் போது ஒரு ஆணை அவன் இவன் அந்த மாதிரி சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சாமி பெயர்லயே வந்து ஆண் பெயர் குறிக்கிறதா இருக்கட்டும், இல்லை தந்தை இல்ல ஆசிரியர் அந்த மாதிரி குறிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து ஆண் பாலை மட்டும்தான் இதுல வந்து நமக்கு குறிக்கணும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்தான், இவன் போனான் அந்த மாதிரி. பெண் பால் அப்படின்னா அவள், வள்ளி, தாய், ஆசிரியை இது எல்லாமே பெண் பாலை குறிக்கும். அவள் போனாள் இந்த மாதிரி. அதே பலர்பால் அப்படின்னா இதே ஒரு 2க்கும் மேற்பட்டவர்களை குறிக்கிறது தான் வந்து பலர்பால். அவர்கள், மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், தேவர்கள் இந்த மாதிரி எல்லாம் குறிக்கிறதா வந்துட்டு பலர்பால். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அவர்கள் பேசினார்கள் அப்படிங்கிறது. இப்போ ஒன்றன் பால் அப்படின்னா அது வந்துட்டு விலங்குகளையோ இல்ல வந்து ஒரு பூச்சிகளையோ இல்ல வந்துட்டு ஒரு புத்தகம் இந்த மாதிரி ஒரு பொருளையோ அந்த மாதிரி நமக்கு குறிக்கிறது வந்து ஒன்றன் பால். அது யானை, புத்தகம், மரம் இந்த மாதிரி. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அது ஓடியது, இது ஓடியது, மரம் நட்டது இந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்துட்டு ஒன்றன் பால். இதே பலவின் பால்னா ஒன்றன் பால்ல இருக்கிறத குறிக்கிறோம் சொல்லியே வந்துட்டு 2க்கும் மேற்பட்டவை குறிக்கிறது தான் வந்துட்டு பலவின் பால். இப்போ இங்க ஒன்றன் பால்ல அதுன்னு சொல்றது வந்து இங்க நிறைய பேர் அது நிறைய இதை சொல்லும் போது இங்க நமக்கு வந்து அவை அப்படிங்கிற மாதிரி வரும். யானை அப்படின்னு சொல்றது வந்துட்டு பலவின் பால்ல யானைகள், 2க்கும் மேற்பட்டதை குறிக்கிறது வந்துட்டு பலவின் பால். அவை பறந்தன, இங்க வந்துட்டு அவை பறந்தன எடுத்துக்காட்டு.
அடுத்து இப்ப நம்ம வந்துட்டு திணை மரபு பார்த்தாச்சு, பால் மரபும் பார்த்தாச்சு. இப்ப நமக்கு வந்து இளமை பெயர் மரபு பார்க்கிறோம். ஆடோட இளமை பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி, ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். குதிரைக்கும் குட்டி தான் அதே மாதிரி. நாய் குட்டி, பூனை குட்டி, பன்றியும் குட்டி, புலி பரல், புலி வந்து பரல், அதே மாதிரி சிங்கம் வந்து குருளை, யானை கன்று, யானைக்கு கன்று, பசு கன்று, எருமைக்கும் கன்று, மான் கன்று, ஒட்டகம் கன்று, கோழி குஞ்சு. இதெல்லாம் வந்து விலங்குகளோட இளமை பெயர் தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி குருவி குஞ்சு, கிளிக்கும் குஞ்சு, வாத்து குஞ்சு, காக்கை குஞ்சு, மயில் குஞ்சு, அணில் பிள்ளை, அணிலுக்கும் கீரிக்கும் பிள்ளை அப்படின்னு வரும். அணிலுக்கும் கீரிக்கும் வந்து பிள்ளை தான் இளமை பெயர். முயல் குட்டி, கழுதை குட்டி, எலி குட்டி, தவளை குஞ்சு, மீன் குஞ்சு. இதெல்லாம் வந்துட்டு இளமை பெயர். இப்ப இளமை பெயரும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது திணை மரபு, பால் மரபு, இளமை பெயர் பார்த்திருக்கோம். இப்ப ஒலி மரபு, விலங்குகளோட ஒலி மரபு எப்படி இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். நாய் வந்து குரைக்கும், பூனை சீரும், யானை பிளிரும், குதிரை கனைக்கும், கழுதை கத்தும், குதிரை கனைக்கும், கழுதை கத்தும், சிங்கம் கர்ச்சிக்கும், புலி உரும்பும், குயில் கூவும், சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், குருவி கீச்சிடும், கிளி பேசும், ஆந்தை அலறும், காகம் கரையும், மயில் அகவும், பாம்பு சீரும், தவளை கத்தும், வண்டு முரளும், தேனி தீங்காரிக்கும், கரடி கத்தும், நரி ஊளையிடும், வெட்டுக்கிளி கீச்சிடும், வௌவால் அலறும், ஒட்டகம் முணுகும். இதெல்லாம் வந்துட்டு ஒலி மரபு. அடுத்து வினை மரபு பார்க்க போறோம். வினை மரபுல வந்து சோறு உண், நீர் குடி, அம்பு எய், பூ கொய், சுவர் எழுப்பு, கூரை வேய், பானை செய், முடி திருத்து, பல் துலக்கு, பால் பருகு, பழம் தின், வெற்றிலை தின், கதவு தட்டு, ஓலை எழுது, கூடை முடை, வயல் உழு, மீன் பிடி, நெல் அறுவடை. இப்ப நெல் அறுவடை பண்றத நம்ம சொல்லலாம். இது எல்லாமே அதோட மீன் பிடிக்கிறது, காய் பறிக்கிறது, இந்த மாதிரியான அந்த பாதி சென்டென்ஸை வந்துட்டு நீங்க வினை மரபுன்னு சொல்றோம். கதவு தட்டு, ஓலை எழுது, கூடை முடை, வயல் உழுது, மீன் பிடி, நெல் அறு, காய் பறி, மரம் வெட்டு, துணி தை, கணக்கு போடு, தங்கம் செய், ஓவியம் வரை. இது வந்து வினை மரபு. இப்ப இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? திணை மரபு பார்த்தாச்சு, பால் மரபு பார்த்தாச்சு, இளமை பெயர் பார்த்தாச்சு, ஒலி மரபும் பார்த்தாச்சு. இப்போ வினை மரபும் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கிறது, தொகை மரபு தான் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போ தொகை மரபுனா ஒரு கூட்டமா இருக்கு. இது தொகை மரபுன்னு சொல்லுவாங்க. கூட்டு பெயர், கூட்டு மரபு அப்படியும் சொல்லுவாங்க. சோ வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இது வந்து இப்போ நிறைய இருக்குது, நிறைய கூட்டமா இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒவ்வொரு இதுல வந்துட்டு என்னன்னா சொல்லுவாங்க. இப்போ ஒரு பழ வகையில அதுக்கு பேர் கூட்டமா இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, விலங்கு இதுல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கங்கிறது தான் வந்து இது தொகை அப்படின்னு சொல்றோம். மக்களை வந்துட்டு இப்போ ஃபுல்லா நிறைய பேர் இருக்காங்கன்னா அது கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடு வந்து மந்தை, அதே மாதிரி யானை வந்து கூட்டம் இல்ல குழு அது மாதிரி சொல்லுவாங்க. புல் வந்து கட்டு, சாவி கொத்து. புல் வந்துட்டு இப்ப நமக்கு நிறைய இருக்கும்னா அது ஒரு கட்டு, 2 கட்டு, 3 கட்டு அந்த மாதிரி சொல்றது. சாவி வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு இது கொத்தா வச்சிருக்கிறோம்னா கொத்து, சாவி கொத்து அப்படிதான் சொல்றது. வாழைப்பழம் வந்து கொலை இல்ல தாறு, குலை இல்ல தாறு. நெல் குவியல், விறகு கட்டு,
இலை கட்டு, திராட்சை உலை, தேனீ கூட்டம், தேனீ கூட்டம், சேனை படை வீரர்களின் கூட்டம், பண்டம்னா பொதி, சுருள்னா கற்றை, கம்புனா கற்றை, கருப்பட்டி அப்படின்னா வெட்டி, மேகம் கூட்டம், மலை தொடர், ஊர்க்கூட்டம், எறும்பு சாறை. அது வந்து சாறையா தான் இருக்கும், அது எறும்பு கூட்டம் அப்படி சொல்ல மாட்டோம், எறும்பு சாறை அப்படிதான் சொல்லுவோம். நரி கூட்டம், நூல் தொகுதி. இப்ப வந்து புத்தகமோ இல்ல நூல் இல்ல கவிதை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம தொகுதி அப்படின்னு தான் சொல்றது. இப்போ வந்துட்டு இதோட வந்துட்டு நமக்கு வந்து தொகை மரபு, வினை மரபு, ஒலி மரபு எல்லாமே நமக்கு வந்து இதோட நமக்கு முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல வந்துட்டு நமக்கு வந்து ஆல்ரெடி நிறைய எது கேட்டிருக்கிறாங்க, எப்படி கேட்டிருக்காங்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல இப்ப பார்க்க போறோம். ஸோ அதிகமா கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து ஒலி மரபு, இளமை பெயரு, தொகை அதாவது கூட்டு பெயரு இல்ல வினை பெயர் இந்த மாதிரி இதுதான் அதிகமா கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒலி மரபு பிழையை பொறுத்த வரைக்கும் அதிகமா கேட்ட கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 4 டாபிக் தலைப்புல இருந்து தான் நமக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. கூகை அப்படிங்கிறது வந்து குழறும்ங்கிறது தான் கரெக்டான விடை. இதே அகவும்னா மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இது ஒன்னொன்னுத்துக்கும் ஆப்ஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வேற இந்த இடத்துல வேற கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேபி உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டா தெரியும் இல்லையா, அதுக்கு தான் சொல்ல வரோம். மற்ற ஆப்ஷனுக்கான ஆன்சரையும் நான் அதனாலதான் சொல்ல வரேன். கூகைனா குழரும் கரெக்டான விடைங்க. பழம் என்பதன் கூட்டு பெயர் என்ன அப்படின்னா குலை. பழம் என்பதன் கூட்டு பெயர் வந்து குலை. இதே மந்தை அப்படின்னா ஆடு, இலைனா கட்டு, குவியல்னா வந்துட்டு இந்த கல்லு இல்ல மத்த நிறைய இருக்குது, குவியல்ல நிறைய இருக்குது, நெல் குவியல் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா பின்வரும் சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிக. கல் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. கூட்டு பெயர்னா வந்து தொகை தொகை மரபு தான். கல் கூட்டம், மக்கள்னாதான் கூட்டம், சோ இது கிடையாது. கல் மந்தை, ஆடுனாதான் மந்தை, சோ இதுவுமே கிடையாது. கல் கட்டு, புல்லுனாதான் கட்டு, இல்ல எதுனாதான் வேற, மத்தபடி வேற நிறைய இருக்குது கட்டுல, சோ கல்லுக்கு கட்டு வராது. குவியல், கல்னா குவியல் மணல், இதே மாதிரி மண்ணுனாலும் குவியல் தான் வரும். மண்ணு கல்லு இந்த மாதிரி இருக்கிறதும் நமக்கு வந்துட்டு குவியல் தான் வரும். சோ இங்க கரெக்டான ஆன்சர் வந்து கற்குவியல் தான் கரெக்டான விடை. அடுத்து சரியான கூட்டு பெயரை தேர்க. ஆடு அப்படிங்கிறது மந்தை, ஆடுங்கிறது மந்தை. சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்கள், மக்கள் அதே கூட்டு பெயர் தான் இங்க. மக்களோட கூட்டு பெயர் வந்துட்டு கூட்டம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஒலி மரபு, அதாவது இதுல வந்துட்டு ஒலி மரபு கேட்டிருக்கிறாங்க. விலங்கோட ஒலி மரபு, புலியோட ஒலி மரபு கேட்டிருக்கிறாங்க. முழங்கும்னா சிங்கம் முழங்கும்னு சொல்லுவாங்க, கர்ச்சிக்கும்னு சொல்லுவாங்க. கத்தும்னா கழுதை குதிரை கரடி கத்தும், இல்லை தவளை கத்தும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் கத்து வரும். உரும்பும் வந்து புலிதான் உரும்பும். பிளிரும் வந்து யானை பிளிரும். இங்க நமக்கு புலி கேட்டு கொடுத்திருக்கிறாங்க. சோ கரெக்டான விடை வந்து உரும்பும். சரியான விடை மரபோடு, சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. இங்க நமக்கு வினை மரபு கொடுத்திருக்கிறாங்க. வினை மரபு வந்து முடைன்னு கொடுத்திருக்கிறாங்க. சோ கூடை முடை தான் வந்து கரெக்டான இது. பால், பால் வந்து பருகு. இலை, இலை வந்து இலைக்கும் மாலைக்கும் எனக்கு தெரியல. நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்துட்டு இதுக்கான ஆன்சர் போடுங்க. இலைக்கும் மாலைக்கும் வந்துட்டு வினை மரபு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகள் ஒலி மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகவும், அகவும்ங்கிறதுக்கு வந்துட்டு ஒலி மரபு வந்து மயில், மயில் தான் வந்து அகவும். குயில் கூவும்,
புறா குணுகும், கிளி பேசும் கொஞ்சும். இது எதுனாலும் ஓகே தான். எது ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது அகவும்னா மயில் தான் அகவும். அடுத்து மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. ஸோ காயோட இளமை பெயர் வந்து இங்க கேட்டிருக்காங்க இல்லையா, கத்திரி பிஞ்சு. மரபு பிழையற்ற காய் பெயர் வந்துட்டு இளமை பெயர் வந்து கத்திரி பிஞ்சு. மரபு வழுவை காண்க அப்படின்றது மயில் வந்துட்டு அகவுங்கிறது கரெக்ட். கோழி கொக்கரிக்கும்ங்கிறதும் கரெக்ட். கிளி கீச்சுடும்ங்கிறதும் கிட்டத்தட்ட கரெக்ட். குயில் கத்தும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. ஸோ இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் படி பட் இதுதான் இங்க கரெக்ட். மரபு பிழைகள் வினை சோறு உண். சோறு உண். இதே வந்து பால் பருகு, நீர்க்குடி, இங்க இலை தின், வெற்றிலை தின், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு தின் அப்படின்னு வரும். இங்க நமக்கு சோறுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது உண்ணு தான் வந்து ஆன்சரு. அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு கேட்டேன் இல்லைங்களா, இங்க வந்து இலை மற்றும் மாலை இதோட வினை மரபை வந்துட்டு இதோட வினை மரபு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் போடுங்க. நானும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு இதோட ஆன்சர் நான் சொல்றேன் கரெக்டான்னு சொல்லி பார்த்துட்டு எத்தனை பேர் நீங்க கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ இதோட வந்துட்டு வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.